சிம்பிளாக ஹெல்த்தியாக வெள்ளரிக்காய் வச்சு ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில். இது சாதம், சிறுதானியம், இட்லி, தோசை, பொங்கல், அதுக்கப்புறமா உப்புமாவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். 3 days வரைக்குமே கெட்டு போகாது. அது 1 பாட்டில் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய பொருட்களை வறுத்து அரைக்கணும்னு அவசியமே இல்லை, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் துவரம்பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் வந்து புளி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா 2 வெள்ளரிக்காய் எடுத்துடலாம். வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா வெண்பூசணியோட டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த தண்ணி மாதிரியே இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளரிக்காயோட விதை, அந்த தண்ணி இருக்கிற பார்ட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதை வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் தனியாக வந்து உப்பு, மிளகுத்தூள் போட்டு தனியாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ மீதி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே புடலங்காய் கட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வெந்தய பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். மனம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். தக்காளி அப்படின்னா ஒரு தக்காளி, பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டு தக்காளி வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கி ஆகணும். இப்போது அரிஞ்சு வச்ச வெள்ளரிக்காய், அந்த கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காய் போட்டுட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், சாம்பார் தூள், உப்பு, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் அப்படி ஆட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து வீட்டில் செஞ்ச சாம்பார் தூள். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம அந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அந்த புளி, அந்த கரைச்சி வச்சது எல்லாத்தையும் நம்ம ஊற்றிடுறோம். ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். ஏன்னா சாம்பார் தூளில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டிருக்கனால அந்த திக்னஸ் வரும். அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொதி வரலாம், இல்லை வராமல் கூட நீங்கள் மூடி வச்சு நம்ம ஒரு 4 விசில் விட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்துடும். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். இது வந்து வெள்ளரிக்காய் அதிகமாக கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாம்பார். நம்ம ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்ருக்க முடியாது. நம்ம முன்னாடியே வெந்தய பொடியெல்லாம் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சாம்பார் அப்படிங்கிறது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஃபைனலாக கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ நான் வந்து சாதத்துக்கும் இட்லிக்கு எப்படி வந்து சர்வ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து தோசைக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து செஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 3 days வரைக்கும் இந்த சாம்பார் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம புளி போட்டிருக்கோம். ஸோ நல்லா சூடான சாதத்தில் போடலாம். இதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் சாதம் மாதிரி கூட நம்ம குழந்தைகளுக்கு லஞ்சு கொடுத்து விடலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணால் நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 15 years ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.